தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாக தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனை காக்கும் வல்லோ. மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே. என் ஆண்டவர் இயேசு என்றைக்கும் காக்கிறவராய் இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவருக்கு வந்து உதவி செய்ய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்து எத்தனை மனுஷர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் அபிஷேகித்த அந்த அபிஷேகம், ஐயா என் மகளுக்கு விடுதலை கொடுங்க என்று தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கரத்தினால் விடுதலை கொடுக்கிறார். ஐயா நான் கட்டப்பட்டிருக்கிறேன், என் சரீரம் அழுகி போய்கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இந்த கரம் பரிசுத்தாவின் ஆவியில் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது. எந்த மனுஷன் கடனால் துக்கத்தினாலே மன உளைச்சலினாலே வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்காக அருளாளர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர் இயேசு. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை இயேசு இன்றைக்கும் நமக்கு செய்து கொண்டு எத்தனை பேர் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறார். ஏன் நமக்குள்ளே விசுவாசம் இல்லை? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லு. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கிருபை நாம் பெற்றுக்கொள்ள, புதிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. ஏன் நான் விட்டு விலகி போனேன்? எதற்காக? ஏன் வாழ்க்கையிலே போராடினான் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் என் கரம் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் என் கரம் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது. வா என் மகனே, என் மகளே வா என்று சொல்லி அழைக்கிறார். இயேசு இன்றைக்கும் விடுதலை கொடுத்து கொண்டிருக்க, மனம் திரும்பும் பொழுது நீர் விடுதலை அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God bless you.